வெல்கம் டு அக்ஷுஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே அட் வரிக்கശ്ശേരി மனா. வரிக்கശ്ശേരി மனான்றது நம்ம பாலக்காடோட ஒரு ஃபேமஸான ஒரு பேலஸு. அதே மாதிரி இது ரொம்ப ஓல்ட் அண்ட் ட்ரெடிஷ்னலான ஒரு பேலஸும் கூட. இதில் நிறைய மலையாளம் மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக அரண்மனை 4 கூட இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது சென்டரில் அப்படி அந்த டோரும் 2 சைட் பெயிண்டிங் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ட்ரெடிஷ்னலானது. அதே மாதிரி உங்களுக்கு கேரளா வைப்ஸ்லாம் கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாருமே டூரிஸ்ட்லாம் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் போய் பாருங்கள். அவ்வளோவும் அழகாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செம்மையான ஸ்பாட்டும் கூட. நாங்கள்லாம் நிறைய பிக்சர்ஸ்லாம் அங்கே கிளிக் பண்ணிட்டோம். அதே மாதிரி என்டர் ஆன உடனே சைடில் சின்னதாக ஒரு ரூம் இருந்தது. இங்கே வந்து சென்டரில் வந்து மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி தானே இருக்கும், சென்டரில் ஓப்பன் ஸ்பேஸ் விட்ட மாதிரி. அந்த மாதிரி ஒரு சென்டர் ஸ்பேஸ் இருந்தது. கீழே நிறைய ரூம்ஸ் இருந்தது. மோஸ்ட்டாக எல்லாமே லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4-5 ரூம்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. அதே மாதிரி மேலே ஏறி போனப்போ சைடில் ஒரு பால்கனியும் இருந்தது. இந்த சைடு விண்டோஸ் தெரிகிற இடம் மொத்தமாகவே வந்து ரூம்ஸ் தான். நீங்கள் அரண்மனை 4ல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் மெயினாக அந்த பேய் வர மாதிரியெல்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் கீழே மறுபடியும் வந்துட்டு கீழே 1-2 ரூம்ஸ் ஓப்பனாக இருந்துச்சுல, அங்கே போனப்போ எல்லா ரூம்ஸும் கனெக்டாக தான் இருந்தது. இந்த ரூம் வழியாக போனால் அந்த ரூமுக்கு வந்துடலாம். சுற்றி வர மாதிரி தான் இருந்தது ரூம்ஸு. இது வந்து அவங்க கிச்சன் போல் பெரிய பெரிய அடுப்பெலாம் இருந்தது. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து ஒரு இது இருக்குது, கிணறு இருக்குது. அவங்க கிச்சன் யூஸ்க்கெலாம் இங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம தண்ணி வந்து அந்த காலத்துலலாம் வந்து போர் அந்த மாதிரிலாம் இருக்காது, மோஸ்ட்டாக கிணறு தான் இருக்கும். அதுலேருந்து தான் தண்ணி எடுத்திருப்பாங்க. கிச்சன் யூஸ்க்கு இங்கேருந்து எடுத்திருக்காங்க போல். நிறைய கிணறு இருந்தது. சுற்றி ஒரு 4-5 கிணறு இருந்தது. பின்னாடி ஒரு குளமும் இருந்தது. ரொம்ப அழகான ஸ்பேஸ். இந்த வால் ஃபுல்லாகவே பெயிண்டிங் தான், ஹேண்ட் பெயிண்டிங் தான். அந்த காலத்து பெயிண்டிங்கை இன்னமும் அப்படியே வந்து இவங்க பாதுகாத்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து நிறைய சேவ் த டேட்ஸ், நம்ம கேரளாவில் வந்து நிறைய பேர் சேவ் த டேட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் போட்டுட்டு இங்கே தான் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரேம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இங்கே வந்து இது பக்கத்துலேயே கோவில் தான், ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரேம்லாம். கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.